பப்பாளி இலை தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, பப்பாளி இலையில அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்காம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் பப்பாளி இலையை வந்து அரைச்சி சாறு மாதிரி குடித்தாலும் சரி, பப்பாளி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, உங்கள் உடலுக்கு பலவிதமான சத்துக்கள் கிடைச்சி உங்கள் உடலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுமாங்க. அதாவது யாருக்கு முடி கொட்டுற பிரச்சனை சரி, உங்கள் உடலில் ஏதாச்சும் நோய் ஏற்பட்டிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சிறந்த மருந்தாக இந்த பப்பாளி இலை விலங்கு தான். அதாவது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், பப்பாளி பழம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுவோம். ஆனால் பெரும்பாலானோர் யாரும் பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை பயன்படுத்துறது இல்லை. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாச்சு பப்பாளி இலையை பயன்படுத்த ஆரம்பிங்க. உண்மையாக சொல்கிறேங்க, பப்பாளி இலை மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக தேவையில்லை, மெடிக்கல் ஷாப்பே பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆராய்ச்சி செய்யும் போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பப்பாளி இலையில் விட்டமின் ஏ, பி, சி மற்றும் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய விட்டமின் கே சத்தும் கிடைக்குதாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் சொற்று பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கின்றாங்க. இதன் காரணமாக நீங்கள் பப்பாளி இலை தினந்தோறும் சாப்பிட்றீங்க, இல்லை சாறு குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து வித சத்துக்களும் கிடைக்குதான். இதனால் உங்கள் உடலில் வந்து பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுதுன்றாங்க. அதெல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, முதல் விஷயங்க, டெங்கு காய்ச்சலுக்கு இயற்கையாக கிடைத்திருக்கிற இந்த பப்பாளி இலை தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசிறந்த மருந்துன்றாங்க. அதாவது யாருக்காச்சும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு தினந்தோறும் பப்பாளி இலை கொதிக்க வச்சு கொடுங்க. அப்படின்னு பப்பாளி சாறு அரைச்சி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெங்கு காய்ச்சல் விரைவாக குணமாகன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் வராமல் நம்ம உடம்பை பாதுகாப்பதில் இந்த பப்பாளி இலை பெரும் பங்காற்றுன்னு தராங்க. அதாவது புற்றுநோய் வந்து பலவிதமாக இருக்கு. நீங்க அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டொமக் கேன்சர் வரும். நீங்க இதே ஸ்மோக் அதிகமாக பிடிக்கிறீங்க அப்படின்னு லங் கேன்சர் வரும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ரசாயனம் கெமிக்கல் ஏதாச்சும் உங்க ரத்தத்தில் கலந்துச்சுன்னா பிளட் கேன்சர் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான புற்றுநோய்கள் நம்ம உடம்புல ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேங்க, பப்பாளி இலை சாறு குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு புற்றுநோய் வராமல் பாதுகாக்குமா. புற்றுநோய் செல்கள் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை அழிப்பதில் சிறந்து விளங்குவது இந்த பப்பாளி இலைன்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை மேம்படுத்தும். அதாவது யார் யாருக்கெல்லாம் அதிகமாக செரிமான பிரச்சனை இருக்கோ, அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு நீங்கள் பப்பாளி இலை சாறு குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்களோட செரிமான சக்தியும் அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜீரண சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கின்றாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான மேட்டருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்குன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்துவதில் மிக சிறந்து விளங்குவது இந்த பப்பாளி இலைன்றாங்க. அதுக்கு அடுத்த மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, சக்கரை நோய் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, சுகர் பேஷண்டாக இருக்கீங்களோ, தயவு செஞ்சு பப்பாளி இலை ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் சர்க்கரை அளவானது கட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப உதவுதுன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சர்க்கரை அளவு மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்குவதற்கு இந்த பப்பாளி இலை ஒரு அதிசிறந்த மருந்தாக விளங்குதுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், யார் இதுக்கெல்லாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்களும் தினந்தோறும் வெறும் வயிற்றில் பப்பாளி இலை சாறு இல்லை பப்பாளி இலை தண்ணி குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்கள் உடல் எடை மிக விரைவில் குறைக்கின்றாங்க. குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். புரியுதுங்களா? ஸோ இது போன்ற பல நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை ஏற்படுத்துது. ஆனால் அது யாருக்கும் தெரியாமலே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் தான் அவங்களும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சிட்டும் இது போன்ற பல வீடியோக்கு தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாதீர்கள்.